ஹாய் ஆர்மீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் நீங்கள் நினைப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் உங்கள் சிஎஸ்டா. நம்ம இப்போ சுகாக்கு ஒரு நியூ மனுஷாக தாண்டா பார்க்க போகிறோம். பர்த்டே ஸ்பெஷல். ஹாப்பி பர்த்டே டோலியா. லைஃப் லாங் ஹாப்பியாரு. எப்பயும் போல் எனக்கு சப்போர்ட் கொடுத்துட்டு. நீ சொன்ன மாதிரியே சுகாக்கு எனக்கு கோவமாக தான் வருது. பட் இருந்தாலும் சரி, ஓகே, நம்ம பொண்ணு தானே அப்படி சொல்லிட்டு அவனுக்காக இப்போ சுகா பர்த்டே ஸ்பெஷல் ஒன் ஷாட் வாய்ஸ் பண்ணுறேன். ஓகே, ஹாப்பியாரு. ஓகேடா, நம்ம இப்போது அப்படி டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இன்ட்ரோலாம் எதுவும் இல்லைடா, நீங்கள் போய் டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போய் பார்த்துருங்க. இப்போது ஸ்டார்டிங் சீனில் நீங்கள் தான் பரபரப்பாக வேலை பார்த்துட்ருக்கீங்க, குக் பண்ணிகிட்ருக்கீங்க. இது அவனுக்கு பிடிக்கும், இது வேணாம், இது அவனுக்கு ரொம்ப பிடிக்கும், அவனோட ஃபேவரட் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்காக பார்த்து பார்த்து குக் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களோட லவ், உங்களோட எல்லாத்தையுமே போட்டு அவ்வளோ அழகாக குக் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களுக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. பிகாஸ் உங்கள் ஹஸ்பண்ட் உங்களை ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்க்க போகிறாரு. ஸோ அந்த எக்ஸைட்மெண்ட்டில் நீங்கள் அவ்வளோ குக் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போது கரெக்டாக ஒரு காலிங் பெல் சவுண்ட் கேட்குது. நீங்கள் அதை பார்த்த உடனே லைட்டாக ப்ளஷ் ஆகிட்டு அப்படியே சிரிக்கிறீங்க. உங்களோட லிப் போகிறதுல அவ்வளோ சிரிப்பு, அவ்வளோ ஒரு லவ் தெரியுது. அப்போது நீங்கள் அப்படியே போய் ஓப்பன் பண்ணுறீங்க. டோர் ஓப்பன் பண்ண உடனே அப்படியே நீங்கள் அவரோட ஐஸ் அப்படி பார்க்குறீங்க லவ்வோட. அவரும் உங்களை டாப் டு பாட்டம் பார்க்குறாரு. பார்த்த உடனே அவ்வளோதான் ஸ்டன்னாகி நிற்கிறாரு. பிகாஸ் நீங்கள் சுகாவோட ஷர்ட்டை போட்டிருக்கீங்க, ஒயிட் ஷர்ட்டு. அதில் பார்க்க அவ்வளோ செக்ஸியாக இருக்கீங்க. சுகா உங்களே தான் பார்த்துட்ருக்காரு, நீங்களும் சுகாவே தான் பார்த்துட்ருக்கீங்க. ரெண்டு பேரும் அப்படியே ஐ கான்டாக்ட் போகுது லவ்வோட. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் மீட் பண்ணுறதுனால அவ்வளோ லவ் இருக்குது உங்கள் ரெண்டு பேரும் ஐலையுமே. அவ்வளோ மிஸ் பண்ணுறீங்க. ரெண்டு பேருமே பயங்கரமாக மிஸ் பண்ணியிருப்பீங்க ரெண்டு பேருமே. இப்போ ரெண்டு பேரும் அப்படியே டேரி ஐஸோடு அப்படி ரெண்டு பேரும் அவங்க ஐ கான்டாக்ட் போயிட்டே இருக்கு. சுகா உங்களை அவ்வளோ லவ்வோட அவ்வளோ மிஸ் பண்ணுறான். நீங்களும் அதே மாதிரி தான் ரெண்டு பேரும் அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது அந்த இடத்துல ரெண்டு பேர் ஐ கான்டாக்டை பிரேக் பண்ணுற மாதிரியே டாடி வந்துட்டிங்களா அப்படி சொல்லிட்டு ஒரு வாய்ஸ். நீங்கள் ரெண்டு பேரும் ஐ கான்டாக்டை பிரேக் பண்ணிவிட்டு அப்படியே பார்க்குறீங்க. பார்த்தா உங்கள் பொண்ணு தான் அப்படியே வந்து டாடி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தள்ளி விட்டுட்டு சுகாவோட லெக்கை போய் அப்படியே ஹக் பண்ணிக்கிறா. அப்போது செல்லக்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு சுகா அப்படியே தூக்கி வச்சுக்கிறான். ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறான். அவளும் அப்படி தான் ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறா. அதை நீங்கள் பார்த்துட்டு அவ்வளோ வெறியோடு நிற்கிறீங்க. பிகாஸ் நீங்கள் அவ்வளோ சுகாவை மிஸ் பண்ணியிருப்பீங்க. பட் இந்த கேஸ்லாம் அவனுக்கு கிடைக்க வேண்டியது இவன் வாங்கிட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப பொசசிவில் அப்படியே பயங்கர கோவத்தின் உச்சக்கட்டத்தில் நிற்கிறீங்க. பட் சுகா அவங்கள கண்டுக்கவே இல்லை. அவன் மாட்டுக்குள்ளே வந்துட்டான். இப்போ நீங்கள் செம்ம கோவத்தில் அப்படியே உள்ளே போயிடுறீங்க. இவனுக்காக இருந்துட்டு ஏன் பீக்கோல் 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 அவங்க ரெண்டு பேரும் என்ன வேணால் பண்ணிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கே இருக்க பாத்திரத்தெல்லாம் உருட்டிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ சுகா உங்கள் பொண்ணுக்கிட்ட என்னம்மா என்னாச்சு உங்கள் அம்மாவுக்கு? தெரியல டாடி, அவள் அப்படி தான் லூஸு, விடுங்க, எனக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கா. இந்தா உனக்காக நிறையா வாங்கிட்டு வந்திருக்கேன் சாக்லேட்ஸ் கிஃப்ட்ஸுன்னு, நீ பாட்டி ரூமுக்கு போ, நான் அம்மா கிட்டே பேசிட்டு வரேன். அப்படியா, தேங்க்யூ டேடி அப்படின்னு சொல்லிட்டு அவள் சீக்ஸில் கிஸ் பண்ணிட்டு சுகா கிட்டேருந்து கீழே இறங்க உங்கள் அம்மா ரூமுக்கு, சுகாவோட அம்மா ரூமுக்கு ஓடிடுறா. இப்போது சுகா அப்படியே மெதுவாக கிச்சனுக்குள்ளே வந்து உங்களை அப்படியே பேக்கப் பண்ணுறாரு. நீங்கள் வீட்டு சுகா, பேபி உன்னை நான் எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை இன்னும் டைட்டாக பண்ணி பேக்கப் பண்ணிவிட்டு அவரோட சீக்ஸை உங்கள் ஷோல்டர் மேலே வச்சு அப்படியே உங்களை ஸ்மெல் பண்ணுறாரு. பொண்டாட்டி, இந்த ஸ்மெல்லை ரொம்ப மிஸ் பண்ணேன்டி. அப்புறம் இந்த ஹக் ரொம்ப மிஸ் பண்ணேன்டி. நீ மிஸ் பண்ண லட்சணம் தான் எனக்கு தெரிஞ்சுது. பொண்டாட்டி எவ்வளோ பொசசிவ்லாம் ஆகக்கூடாதுடி, நீ என் பொசசிவ் பொண்டாட்டி.
விடு சுகா, விடுன்ன. ஹே வாடி ரூம் போலாண்டி, ரொம்ப நாளாச்சு. சுக்கா போயிட்டு உண்மையில செம்ம கோவத்தில் இருக்கேன், போடி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சுகா அப்படியே அவங்கள டர்ன் பண்ணி அவரை ஃபேஸ் பண்ண மாதிரி அவங்க சீக்ஸை பிடிச்சி அப்படியே அப் பண்ணுறாரு. நீங்கள் சுகாவே பார்க்குறீங்க. இப்போ சுகா அப்படின்றாரு, இதுக்கு தான் ஒன்றும் பார்க்குறதே இல்லை பொண்டாட்டி, ரொம்ப மிஸ் யூடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அவங்க சீக்ஸில் அவங்க லிப்ஸ்லன்னு சொல்லிட்டு அப்படியே பயங்கரமாக கிஸ் பண்ணி அப்படியே சக் பண்ணிகிட்ருக்காரு. சுகா விட்டுட்டா, பாப்பா இருக்கா, அவளை அம்மாவும் காமிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க நெக்கில் பைட் பண்ணி வைக்கிறாரு. சுகா விட்டுடா, அது கிச்சன்றா, இதுக்கு முன்னாடி நம்ம இங்கே ரொமான்ஸ் பண்ணதே இல்லையாடி அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கை உங்கள் ஷர்ட்டுக்குள்ளே அப்படியே போகுது. நீங்கள் சுகாவை கிஸ் பண்ணிவிட்டு, சுகா விடுடா ஏன் ரொம்ப நாள் ஆச்சுடி இதெல்லாம் தொட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களோட அப்பர் பாடியை அப்படியே ரப்பரை ஸ்டார்ட் பண்ணுறாரு. உங்களுக்கு அவ்வளோதான். சுகா விடு சுகா, ப்ளீஸ் சுகா, பேபி இன்னும் ரொம்ப நாள் ஆச்சுடி, ப்ளீஸ் டி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் வேறு லெவல் ஹைப்புக்கு போயிருக்கீங்க. இப்போது நீங்கள் இப்படி பண்ணிகிட்ருக்கும் போது அப்போது டே மச்சான் எப்போடா வந்த அப்படின்ட்டு ஒரு சவுண்டு. அப்போது அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு சவுண்டு கேட்குது. பட் நீங்கள் 2 பேரும் அதை கண்டுக்கவே இல்லை, கிஸ் பண்ணிட்டே இருக்கீங்க. அப்போ ஜின் அச்சோ மச்சான் வந்தோடனே வெளியே காமிச்சிட்டானா, சாய் வா நம்ம போகலாம் அப்படி சொல்லிட்டு பிடிச்சி இழுத்துட்டு போகிறான். அப்போ அவள் டே வலிக்குதுடா வயிறு அப்படின்னு சொல்லிட்டு வயிறை ரப் பண்ணிட்டே வரா. அவள் இப்போது ஒரு 7 months ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. ஐயோ இந்த அண்ணா என்னடா பண்ணுறா, பேசாம வா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜின்னுக்கு அப்படியே ப்ளஷ் ஆகுது. அவனுக்கு காதுக்கு இதெல்லாம் பயங்கர ரெட் ஆகிடுச்சு. போய் உட்காந்துட்டு மச்சான் வந்தானே வெளியே காமிச்சிட்டான், ஐயோ எனக்கு சையாக வருது அப்படின்னு சொல்லிட்டு ஜின் மனசில் நினச்சிட்டு அப்படியே உட்காந்துட்ருக்கான். அப்போ அச்சோ அண்ணா விட்டுட்டா, எரும மாடு வைத்தியம், லவ் யூ, போயிட்டு வந்துடுறேன், நைட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுகா அவங்கள கிஸ் பண்ணிட்டு போயிடுறான். இங்கே நீங்கள் பயங்கர ப்ளஷிங்காக ஷோ இவனுக்கு வேறு வேலையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ட்ரெஸ்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அவங்க 3 பேருக்கும் காஃபி போடுறீங்க. அப்போது சுகா டே மச்சான், என்ன மச்சான் வந்தானே வெளியே காமிச்சிட போல, நீ மட்டும் பண்ணாத மாதிரி தான். அண்ணா வாமா, எப்படி இருக்க, பையன் என்ன சொல்கிறான், அவனாண்ணா, ஐயோ நீங்கள் வேறு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 3 பேரும் பேசிகிட்ருக்காங்க. அப்போது சுகாட அம்மாவும் மரியாவும் அப்படியே வராங்க. ஜின் மாமா அப்படி சொல்லிவிட்டு அவள் போய் அப்படியே மேலே ஹக் பண்ணி அப்படியே தவிட்டா. என்ன செல்லம் எப்படி இருக்கா அப்படி சொல்லிவிட்டு அவளை ஹக் பண்ணி பேசிகிட்ருக்காங்க. அப்போ நீங்கள் எல்லாேருக்கும் காஃபிலாம் போட்டுட்டு வந்து கொடுக்குறீங்க. அப்போது சாய் உங்களை மேலேயும் கீழேயும் பார்க்குறா. அண்ணா இப்படி பார்க்குற, இல்லை அண்ணா வந்தானே வெளியே காமிச்சிட்டிங்க போல் அப்படின்றான். நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி முடிச்சுட்டு பார்க்குறீங்க. அது என்னது இது அப்படின்ட்டு நெக்கு கிட்ட காமிக்கிறா. பார்த்தா சுகா பைட் பண்ண இடம் இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக வேறு இருக்குது. சிச்சு எனக்கு சையாக வருது அப்படின்னு சொல்கிறா. இப்போங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் உள்ளே ஓடி போயிடுறீங்க. தென் சுகா அண்ட் ஜின் வந்து சும்மா பிஸ்னஸ் பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. பிஸ்னஸ் ட்ரிப் என்னாச்சு, ஓகே ஆகிடுச்சா, அந்த கிளைண்ட் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்ருப்பாங்க. ஆமாடா ஒரு 1 month 1.5 month சுகா வந்துட்டு பிஸ்னஸ் ட்ரிப்புக்காக தான் வெளியே போயிருப்பான். ஸோ ரிட்டன் இப்போது இன்றைக்கி வந்திருக்கான். ஸோ இதை பற்றி பேசிகிட்டே இருக்காங்க. அப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. டைம் வந்து நைட் ஆகிடுச்சு. ஸோ எல்லோரும் இங்கே தான் டின்னர் சாப்பிட்ருப்பாங்க. ஸோ டின்னர் சாப்பிட்டுட்டு எல்லோரும் கிளம்பிட்டாங்க. ஸோ நீங்கள் எல்லா ட்ரெஸ்லாம் இது பண்ணிவிட்டு வெஷல்ஸ்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டு அப்படியே நீங்கள் ரூமுக்கு போகிறீங்க. பார்த்தா சுகா மேலே மரியா அப்படி சொல்லிவிட்டு சுகா அப்படியே ஸ்டோரி சொல்லிகிட்ருக்கான். மரியா அப்படியே அது சுகாவோட செஸ்ட்டு மேலேயே தூங்கிட்டுருக்கா. அதை பார்க்கவே ரொம்ப ப்ளெஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் அப்படியே போகிறீங்க சுகா கிட்டே. இப்போ சுகா அப்படியே கதை சொல்லிகிட்டே இருக்கான். அப்போ நீங்கள் சுகா அவள் தூங்கிட்டா.
அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. அப்போ சுகா அவனோட ஸ்டோரி புக்கை க்ளோஸ் பண்ணிட்டு மரியாவோட ஃபோர்ஹெட்டில் அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு டேப் பண்ணிகிட்டே இருக்காரு. அப்போ நீங்கள் சரி கொடு அப்படின்னு சொல்லிட்டு தூக்குறீங்க. என்ன பண்ணுற ஹே அவள் பாட்டி கூட தான் தூங்குவா, இவளுக்கும் தூக்கம் வராது அவங்களுக்கும் தூக்கம் வராது, இவங்க 2 பேரும் இல்லாமல். ஸோ நான் அவங்கக்கிட்ட போய் கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் மரியாதை தூக்கிட்டு அவள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிட்டு அப்படியே டேப் பண்ணிவிட்டு அவங்க சுகாவோட அம்மா ரூமுக்கு போயிட்டு மரியாதை கொடுத்துட்டு அப்படியே வரீங்க. இப்போ சுகா அப்படியே ஷர்ட்லெஸ்ஸாக உட்காந்துட்ருக்கான் பெட்டில், அவன் ஃபோன் பார்த்துட்டு. அப்போ நீங்கள் வரீங்க. இப்போ நீங்கள் அப்படியே சுகாவே பார்த்துட்ருக்கீங்க. சுகாவும் அவங்களே தான் பார்த்துட்ருக்கான். இப்போ நீங்கள் அப்படியே சுகாவோட லேப்பில் போய் உட்காந்துட்டு அப்படியே அவனை ஹக் பண்ணுறீங்க. இப்போ சுகா லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அவன் ஃபோனை டேபிள் மேலே வச்சுட்டு உங்களையும் டைட்டாக அப்படியே ஹக் பண்ணுறான். நீங்கள் சுகா சுகா சொல்லு மிஸ் யூ. நானும் மிஸ் யூ ரொம்ப. நீ ஏன் சீக்கிரமாக வரல? நான் உனக்கு எவ்வளோ வெயிட் பண்ண தெரியுமா? தெரியும், என் பொண்டாட்டி எனக்காக எப்பயோ வெயிட் பண்ணுவான்னு சொல்லிட்டு. நானும் ரொம்ப மிஸ் பண்ணேன்டி. பொண்டாட்டி ரொம்ப மிஸ் பண்ண தெரியுமா? என்னடி குழந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க? நான் உனக்கு குழந்தை தானே? ஆமாம், எப்பயுமே. ஐ லவ் யூ. நானும் லவ் யூ, மிஸ் யூ, ஐ ஃபக் யூ. சுக்கா லவ் யூடி பொண்டாட்டி. சரி தூங்கலாமா? என்ன எனக்கு எதுவும் வாங்கிட்டு வரலையா நீ? வாங்கிட்டு வந்திருக்கேன், அந்த பேப்பர் எடு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது உனக்கு பக்கத்தில் ஒரு கவர் இருக்குது, அதை எடுத்து உங்ககிட்ட கொடுக்குறான். நீங்கள் அதை பார்க்குறீங்க. சுகா என்னடா இது? ப்ளீஸ் 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 போட்டு வாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சுகா உங்ககிட்ட ஒரு டைட்டான பிளாக் கலர் ட்ரெஸ்ஸு அது கொடுத்துருக்கான். அது உங்கள் தைஸ் வரையும் தான் இருக்கும், சீவ்லெஸ்ஸு, லோ நெக்கு, உங்கள் க்ளீவேஜ்லாம் அப்படியே தெரியுது. நீங்கள் அதை போட்டுட்டு அப்படியே பார்க்குறீங்க. அது அவ்வளோ கட் அண்ட் கரெக்டாக இருக்குது உங்களுக்கு. நீங்கள் அதை போட்டுட்டு அப்படியே ரொம்ப ஷையாக வெளியே வந்து நிற்கிறீங்க. நீங்கள் அவ்வளோ செக்ஸியாக பார்க்கவே வேறு லெவலில் இருக்கீங்க. சுகா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து நிற்கிறீங்க. சுகா அப்படியே உங்களுக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு அப்படியே பார்க்குறாரு. அவ்வளோதான் ஆள் ஃப்ளாட்டு, அவ்வளோ அழகா செக்ஸியாக இருக்கீங்க. ஏய் பொண்டாட்டி, இங்கே வா அப்படி சொல்லிட்டு ஒரு கையாலேயே கூப்பிடுறான். நீங்களும் ரொம்ப உங்களுக்கு ப்ளஷ் ஆகுது. அப்படியே உங்கள் ஐஸு, உங்களோட இயர்ஸ் எல்லாம் பயங்கர ரெட்டிஷ் ஆகிடுச்சு. அப்படியே போய் சுகாமல் நான் நினைக்கிறீங்க. சுகா உங்களை டாப் டு பாட்டம் ஸ்கேன் பண்ணிவிட்டு உங்கள் கையை பிடிச்சி அப்படியே இழுத்துட்டு அவர் லேப்பில் உட்கார வைக்கிறாரு. அயன், நீலாம் ஒரு பொண்ணுக்கு அம்மானா யாரும் நம்ப மாட்டாங்கடி, வேறு லெவலில் இருக்கடி. சுகா எனக்கு ஷையாக வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சுகாவோட நெக்கில் போய் உங்கள் ஃபேஸை பனி பண்ணிக்கிறீங்க. உங்களுக்கு ரொம்ப ஷையாக இருக்குது. சுகா, அயன், இன்றைக்கி நைட்டு எது நடந்தாலும் அதுக்கு நான் பொறுப்பு இல்லடி. பீஸ்ட் மூடான ஆயிடுச்சு. சுகா, இனிமேல் சுகா இல்லடி, ஆகஸ்டி. சுகா வேணாமே. என்ன வேணாமே அப்படி சொல்லிட்டு உங்களோட பேக்கை அப்படியே ரப் பண்ணுறாரு. நீங்கள் சுகாவோட ஷோல்டர் அப்படி டைட்டாக பிடிக்கிறீங்க. சரி ஸ்டார்ட் பண்ணலாமா? எனக்கு வேணும்
அப்படி சொல்லிட்டு உங்களை அப்படியே பெட்டில் போட்டு அவர் மேலே வராரு. இப்போ ஷுகா உங்கள் ஐஸே பார்த்துட்ருக்காரு. நீங்களும் உங்களுக்கு ரொம்ப ஷேயாக இருக்குது, ஸோ அதனால் எங்கள் ஐஸை டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கிறீங்க. இப்போ ஷுகா ஹாய் பொண்டாட்டி ஐஸ் ஓப்பன் பண்ண. எனக்கு ஷேயாக இருக்குது, ஓப்பன் பண்ணடி அப்படின்றான். இப்போ நீங்கள் அப்படியே ஐஸ் ஓப்பன் பண்ணி ஷுகாவை பார்க்குறீங்க. உங்களுக்கு ரொம்ப ப்ளஷிங்காக இருக்குது. என்னவோ நான் இதை பார்க்காத மாதிரி பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் செஸ்ட் அப்படியே பிடிக்கிறான். அப்படிங்க ஷுகா ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு இப்போது உங்கள் ஃபோர்ஹெட், உங்கள் ஐஸ், நோஸ், லிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடமும் கிஸ் பண்ணிகிட்டே இருக்கான். அப்படி அப்படியே அந்த கேஸ் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே போகுது. நீங்கள் ஷுகா போதும் ஷுகா, இப்போ தான் நான் ஸ்டார்ட்டே பண்ணியிருக்கேன், என்ன நீ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஷுகா ஒரு இடமா பயங்கரமாக கிஸ் பண்ணிகிட்டே இருக்கான். இப்போ ஷுகா உங்களோட பாடி ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்போ ஷுகா அப்படியே ஃபிங்கரிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். உங்களால் முடியல, ரொம்ப ஹைப்புக்கு போய் மூன் பண்ணுறீங்க. ஷுகாவாலையும் முடியல. இப்போ ஷுகா உங்கள் இயர்ஸ் கிட்ட வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணட்டா, லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஷுகா அவங்களோட இன்சல்ட் பண்ணுறான். உங்களுக்கு அவ்வளோதான், ரொம்ப நாளுக்கு அப்புறம் பண்ணுறனால உங்களுக்கு ரொம்ப இது பிடிச்சிருக்கு, ரொம்ப மிஸ்ஸும் பண்ணியிருப்பீங்க. நீங்களும் என்ஜாய் பண்ணுறீங்க, சுக்காவும் என்ஜாய் பண்ணுறான். பால் சிந்தும் பௌர்ணமியில் நாம் நனைவோம் பனியிரவு, நம் மூச்சு காய்ச்சலில் இந்த பனியும் நடுங்கும். வீடெங்கும் முன் பொருட்கள் ரசிந்தாடும் முன்னுடைகள், தனியாக நான் இல்லை என்று சொல்லி சினுங்கும். தீண்டாமல் தீண்டி போகும் வாடை காற்று, தூக்கம் தீர்ந்து நாட்கள் ஆச்சு. இப்போ சோகா உங்களை பார்த்துட்டு பண்ணாட்டி ஹாப்பி பர்த்டேடி, இந்த கிஃப்ட் உனக்கு ஸ்பெஷலாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஹாப்பி பர்த்டே, I love you so much, I miss you. அப்புறம் I fuck you. ஷுகா ஹாப்பி பர்த்டே பொண்டாட்டி, ஹாப்பியா? ரொம்ப I love you ஷுகா, I love you so much. எப்பயுமே நீ மட்டும் என் கூட இரு. கண்டிப்பாக இருப்பேன். ஹாப்பி பர்த்டே ஒன்ஸ் அகெயின் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் 2 பேரும் அப்படியே தூங்குறீங்க. ஓகே ஆர்மீஸ், இந்த பாட்டை வந்து இந்த ஒன் ஷாட்டை நான் இதோட முடிச்சுக்கிறேன். இது ஒரு ஹாப்பி எண்டிங் நினைக்கிறேன். என்ன டோலியா, என்ன வந்துச்சா? நீ சொன்னதை அப்படியே க்ரியேட் பண்ணி எழுதியிருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிவிடு. ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி பர்த்டேடா, ஹாப்பியாக இரு லைஃப் லாங். எப்பயும் என் கூட டச்சில் இரு, எப்பயும் சப்போர்ட் பண்ணு. ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி பர்த்டே, ஐ லவ் யூ அண்ட் மிஸ் யூ. சூன் மீட் பண்ணலாம். ஓகே ஆர்மீஸ், இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது பர்த்டே ஸ்பெஷல் ஒன் ஷாட் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் பர்த்டே எப்போன்ட்டு. நான் கண்டிப்பாக ஒன் ஷாட் போட ட்ரை போடுறேன், கண்டிப்பாக போடுறேன். அதே மாதிரி உங்கள் பயாஸ் யாருன்றதும் கமெண்ட் பண்ணிடுங்கடா. ஓகேடா, பாய் டோலியா எப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணிடு. பாய், லவ் யூ.